இன்னைக்கு நமக்கு பர்த்டே. இவ்வளவு கேக் இருக்கு, ஒரு கேக் எடுத்துக்கலாம். பொறுக்கி போயில கேக்கு மேலே கைய வைக்கிறேன். இந்த வாங்கி உனக்கு பர்த்டே ஒரு கேக்கு வேணுமா? ஏய் மொட்டை, என் மேலேயே கைய வைக்கிறேன். உன் கடையில வந்து கேக் எப்படி எடுத்துட்டு போறேன் பாருடா. போயிட்டு வரட்டாமே. கிரானி இவன் தான் நம்ம கடையில கேக் ஆட்டையை போட்டு அடிச்சு தூக்கு. ஒரு கேக்கு தான்டா எடுத்தேன், இப்படி அடிச்சு சாப்பிடுச்சிட்டீங்களே. ஹை கைஸ், வெல்கம் டு லவ்லி கேமிங். இன்னைக்கு நம்ம GTA5ல ஃப்ராங்க்லினோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நான் சோகத்தில் இருக்கேன். எனக்கு பர்த்டே என்னைக்குனே தெரில. ஆனால் இந்த வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் பர்த்டே வருது. இன்னைக்கு டோரிமான் பர்த்டேன்னு சொல்லிட்டு கிஃப்டெல்லாம் கொண்டு வந்து அவனை சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு மட்டும் பர்த்டேவே வர மாட்டேங்குது. என் அம்மாவும் அப்பாவும் இருந்திருந்தா என் பர்த்டே என்னைக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. எனக்கு பர்த்டேவே தெரியல. டோரிமான் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண சர்ப்ரைஸாக அவெஞ்சர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அயன் மேன், ஹல்க், ஸ்பைடர் மேன், டாக்டர்லாம் வந்திருக்காரு. ஆனால் நம்ம பர்த்டே என்னைக்குனே தெரியலையே. கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்றாங்க. சின்சானுக்கு கூட அவன் பர்த்டே என்னைக்குன்னு சொல்லிட்டு தெரியும், ஜாலியா இருக்காங்க. ஆனா நம்ம மட்டும் பர்த்டே என்னைக்குனே தெரியாம கவலையில இருக்கோம். எனக்குன்னு யாரும் இல்லை, எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தான் லக்கி. பாஸ், என் பர்த்டே நாளைக்கு வருது பாஸ். உங்களுக்கு என்னைக்கு பர்த்டே வருது? கேக் வாங்குங்க சீக்கிரம். அட போ, எனக்கு பர்த்டே என்னைக்குனே தெரியலன்னு சோகமா இருக்கேன். உனக்கு கேக்கு வாங்கிட்டு வரணுமா உன் பர்த்டேக்கு? அவன் கூட இனிமே சேர மாட்டேன். போ, நான் வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்குறேன். இவங்க ஆடுறதுல என்னால பார்க்கவே முடியல. சின்சானே இங்கே போடுற ஃப்ராங்க்லின்னு போறான். அவனுக்கு பர்த்டே என்னைக்குனே தெரியாது உனக்கு. டேய், நீங்க இல்லைன்னா எனக்கு என்னடா? எனக்கு லவ்லி கேமிங் ஃபேமிலி இருக்காங்கடா. அந்த ஃபேமிலியே போதும்டா எனக்கு. நான் போய் படுத்து தூங்குறேன். நமக்கு அப்பா அம்மா இருந்தா நம்ம பிறந்த நாளை சொல்லியிருப்பாங்கல்ல. இப்போ நமக்குன்னு யாருமே இல்லையே. நம்ம எங்க இருக்கோம்? நம்ம அப்பா அம்மா எப்படி வந்தாங்க? நான் எங்க இருக்கேன்? அப்பா அம்மா என்னை எல்லாரும் வெறுப்பேத்துறாங்க. என் பிறந்த நாளை சொல்லுங்க. மகனே, நீ கவலைப்படாதே. என்றும் உன் துணையாக நாங்கள் இருப்போம். ஆம் மகனே, இன்றுதான் நீ பிறந்த நாள். அப்புறம் இன்னைக்கு தான் என் பர்த்டேவா? நீங்க இத்தனை நாள் எங்க போனீங்க என்னை விட்டுட்டு? என் கூடயே இருங்க, எப்பயும் என் கூடயே இருக்கணும் நீங்க ரெண்டு பேரும். என்றென்றும் உன் துணையாக நாங்கள் உன் கூழையே இருப்போம். ஓ, எல்லாம் கனவா? கனவுல வந்து என் பர்த்டே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐ, அப்போ இன்னைக்கு தான் நம்ம பர்த்டேவா? ஐ ஜாலி. அப்போ இன்னைக்கு நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண வேண்டியதான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸ் என் பர்த்டே இன்னைக்கு தான். பிராங்க்லின் உன்னதான் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சட்டையும் மண்டையும் ஆளையும் பாரு, இவனுக்கு பர்த்டே கேக்கு தான். டேய் நம்புங்கடா, உண்மையிலுமே இன்னைக்கு தான்டா என் பர்த்டே. நீங்க நம்புனா என்ன, நம்பலைன்னா எனக்கு என்னடா? நான் இன்னைக்கு என் பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாட போறேன்டா. என் பர்த்டேக்கு ஒரு நல்ல சட்டையா போடணும். எந்த சட்டை போடலாம்? நம்ம கிட்ட சட்டை பர்த்டேக்கு போடுற அளவுக்கு பெருசா எதுவும் இல்லை. எல்லாம் பனியன் டிஷர்ட் தான் இருக்கு. ஒரு சட்டை போய் வாங்கிட்டு வரலாம். பர்த்டேனா எல்லாம் கேக்கு வெட்டுவாங்கல்ல, நானும் போய் கேக்கு வாங்கிட்டு வரேன். அப்பதான் பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரியே இருக்கும். கேக்கு வாங்க நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்புவோம். நம்ம வண்டி இங்கே தான் இருக்குதா? ஓகே, இவனுக்கு பர்த்டே விஷ் சொல்லலாம். என்ன நம்மள பிடிச்சவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஃப்ராங்க்லினுக்கு பர்த்டே விஷ் சொல்லணும்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் இருக்கு, கமெண்ட் பாக்ஸில் பர்த்டே விஷ் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துட்டு வீடியோ கண்டினியூ பாருங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போய் ஒரு கேக்கு வாங்கணும். கேக்கு கடை எங்கே இருக்கும் தெரியல. எல்லா பக்கமும் பார்த்தாச்சு, கேக்கு கடை மட்டும் காணோம். அங்கே தான் ஒரு கடை இருக்குது. என்ன கடையாக இருக்கும்? ஐ, கேக்கு கடை. கேக்கு நிறைய இருக்குது. அப்போ அங்கே தான் கேக்கு வாங்கணும்னு நினைக்கிறேன். போய் வாங்கிட்டு வந்துடலாம். இங்கே நிறைய கேக்கு இருக்குது. இதில் எந்த கேக்கு எடுக்கலாம்? கேக்லாம் நல்லா இருக்குமா கடைக்காரரே? இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்துருக்கேன். இது அந்த மொட்டையும் தானே? அடே கிராண்ட்பா, நீ என்னடா கேக்கு கடை போட்ட? கிரானி எனக்கு சோறு போட மாட்டேன்ருச்சு. அதனாலதான் உழைச்சி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நல்லவனா மாறிட்டேன். என் கெட்ட பேப்பர் இருக்கு. என்னடா கெட்டப் இது? ஒரு ஓட்ட கண்ணாடி, மண்டையில் ஒரு குள்ளாவும் போட்டுட்டு காமெடியா இருக்கேடா. உன்னை பார்த்தா முன்னையில எனக்கு பயம் வரும்டா. இப்போ சிரிப்பு தான் வருது. சரி, கேக்கு இத்தனை வச்சிருக்க, எல்லாமே பார்க்க சூப்பரா இருக்கு. இன்னைக்கு எனக்கு பர்த்டே. ஒரே ஒரு கேக் மட்டும் எடுத்துக்கிறேன். அது ஃப்ரீயா வேணுமா? காசு இல்லாம அது மேல கைய வச்ச கைய உடைச்சு போடுவேன். ஓடிப்போ. இந்த வாங்கிக்கோ. என் மேலேயே கைய வச்சுட்டியாடே, பொறுக்கி போயில. இந்த வாங்கிக்கோ. கொஞ்சம் விட்டா போதுமே, நான் வில்லைங்கிறதே மறந்துடுவியா? ஓடிப்போ. உனக்கு பர்த்டே ஒரு கேடு, உனக்கு பர்த்டே கேக்கு வேறு வேணுமா? போடு. அப்படியே மொட்டையா விட்டுறாடே. என்ன அடி அடிக்கிறான்? இது பின்னாடி மறைஞ்சிக்கலாம். மொட்டையன் என்னையவா அடிக்கிறான்? அவன் நவுற நேரத்தில் கரெக்டாக அவன் கடையில் பூந்த அந்த கேக் ஆட்டை போட்டு போயிட வேண்டியதான். அவன் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்கான். இதான் கரெக்டான நேரம். சைலண்டா போய் அவன் கடையில் இருக்க ஒரு கேக் ஆட்டை போட்டு வந்துடலாம். அவன் திரும்பி பார்த்தானா மாட்டிக்குவான். சத்தம் போடாம சைலண்டா போய் இந்த கேக்கை எடுத்துட வேண்டியதான். முன்னாடியே ஒரு கேக் இருக்கு, இந்த கேக்கை எடுத்துக்கலாம். மொட்டையும் திரும்பி பார்க்கறதுக்குள்ள இந்த கேக்கை நம்ம பேக்ல கட்டிட்டு இங்க இருந்து ஓடிடலாம். வண்டி எடுத்துட்டு போனா சவுண்ட்ல மாட்டிக்குவோம். அதனால செவரு குதிச்சு ஓடிடலாம். பொறுக்கி போயில. என் கையில மாட்டாமையா போற. மாட்டினா பாத்துக்கலாம்டா. மொட்டை மண்டியா எப்படியும் மொட்டை மண்டையை ஏமாத்தி ஒரு கேக்கை சுட்டுட்டு வந்தாச்சு. இந்த கேக்கை வச்சு இன்னைக்கு நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட வேண்டியதான். எல்லாம் எங்க இருக்காங்க? இங்கே தான் இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் இன்னைக்கு
தான் பர்த்டே. நானும் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கேக்கை வச்சு நானும் இன்னைக்கு செலிப்ரேஷன் பண்ண போறேன். என் கூட சேர்ந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. வாங்கிட்டு வந்த கேக்கை சுட்டுட்டு வந்த கேக் அந்த பெஞ்சு மேல வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எனக்கும் பர்த்டே ஜாலி. இன்னைக்கு எங்க அம்மாவும் அப்பாவும் கனவுல வந்து சொன்னாங்க இன்னைக்கு உனக்கு பர்த்டேடான்னு. யாரை ஏமாத்த பாக்குற? உனக்கு கனவுல வந்து சொன்னாங்கன்னா நாங்க நம்பணுமா? இன்னைக்கு எனக்கு தான்டா பர்த்டே, உனக்கெல்லாம் பர்த்டே இல்ல. ஓடிப்போ. ஆமா, பிராங்க்லின் போய் சொல்றான். பிராங்க்லின் வேஸ்ட், பிராங்க்லின் வேஸ்ட். டேய், நான் போய் சொல்லடா, உண்மையை தான்டா சொல்றேன். அது பிராங்க்லின் பொய்ய சொல்றான், அவனை நம்பாதீங்க. இங்க நடக்கிற பார்ட்டியை நான் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு லைக் வாங்க போறேன். என்னங்கடா ஒருத்தனும் நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் உண்மையை தான்டா சொல்றேன். இன்னைக்கு தான்டா எனக்கும் பர்த்டே. பிராங்க்லின், உங்ககிட்ட சொல்ற விதத்துல சொன்னாதான்டா புரியும். இங்க வந்து பார்ட்டியை கெடுக்கலாம்னு வந்திருக்கியா? டேய் பொடுசுங்களா, என்னடா பண்றீங்க? என்னையவே அடிக்க வரீங்க? வேணாடா, விடுங்க. இவனெல்லாம் விடக்கூடாது. அடி போடு. சொன்னா கேட்க மாட்டேன். இன்னுமே இந்த பக்கம் வந்தா கொன்னா விடுவோம். நம்ப மாட்டேங்கிறானுங்க. உண்மையா தாண்டா சொல்றேன், எனக்கு இன்னைக்கு பர்த்டே தாண்டா. என்னையவே அடிச்சிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்டா. இன்னுமே நீங்க என் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. பிராங்க்லினே, உன்னை நாங்க எப்ப ஃப்ரெண்டுன்னு சொன்னோம்? நீ ஃப்ரெண்ட்ஸே இல்லைங்கிற. இதுக்கு மேல இங்க இருந்தீங்கன்னா உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவோம். ஓடி போடா. என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களே? சரி பரவாயில்ல, நான் கொண்டு வந்த கேக்கு டோரிமானுக்கு கிஃப்டா வச்சுக்கோங்க. நான் கிளம்புறேன் இங்க இருந்து. கேக்கு யாருக்கு வேணும்? தப்பிக்கிட்டு போ. கேக்கு கூட வேணாமா? உங்களை போய் நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னேன். இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன்டா. இங்க இருந்து நான் கிளம்புறேன். நம்ம என்னைக்கு பிறந்தோங்கிறது டேட்டு தெரியாம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம். இப்போ நம்ம பர்த்டே வந்தும் பர்த்டேக்கு யாருமே விஷ் பண்றதுக்கு இல்லையே. நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்புவோம். இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நம்ம வரவே கூடாது. இதுக்கு மேல இந்த கேக்கை வச்சு என்ன பண்றது? அந்த மொட்டைங்கிட்டே கொண்டு போய் இந்த கேக்கை கொடுத்துடலாம். நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்புவோம். இவங்கள போய் நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி ஏமாத்திட்டாங்க. இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, இவங்க வேஸ்ட் ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்படி என்ன ஏமாத்துறாங்க. நீங்களும் இந்த வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணாம ஏமாத்திராதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பிராங்க்லின் வராம பாரு, விட்டு ஏத்து. என்னது அது? ரோட்டு மேல இவ்வளவு பெரிய ஒரு வருது. போச்சே, காப்பாத்துங்க. என் கிராண்ட்பா கடையில கேக் ஆட்டைய போடுற உன் கதை முடிஞ்சிச்சு பிராங்க்லின். ஆமா, பிராங்க்லின் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, திரும்பி வரவே இல்லை. இன்னைக்கு அவனுக்கு பர்த்டேங்கிறது நமக்கு ஃபர்ஸ்டே தெரியும். அப்புறம் எதுக்கு அவனை ஏமாத்துறோம் நம்ம? இவ்வளவு நேரம் நம்ம நடிச்சதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் பிராங்க்லின்ட்ட உண்மையை சொல்லிடலாம். இன்னைக்கு நைட்டு சர்ப்ரைஸ் பார்ட்டி வச்சு அவனுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைச்சோம். ஆனா அவன் கோச்சுக்கிட்டு போயிட்டான். நம்மளாம் அவனோட ஃப்ரெண்டு. பிராங்க் பண்றோம் கூட அவனுக்கு புரியாது. இதெல்லாம் ஓ பிளான் தானே. அவனுக்கு பர்த்டே விஷ் பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு பிராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டா அவன் கோச்சிட்டு போயிட்டான். திரும்பி வருமானான்னு தெரியல, எங்க போனான்னு தெரியல. இன்னைக்கு எனக்கு பர்த்டேவே இல்லை. இவன் சொன்னான்னு நானும் பர்த்டேன்னு சொல்லி அவன்கிட்ட ஏமாத்திட்டேன். பாவம் பிராங்க்லின் எங்கேயும் போயிருக்க மாட்டான். இந்த வீட்டுக்குள்ள எங்கேயாவது தான் சுத்திக்கிட்டு இருப்பான். வாங்க பிராங்க்லினை போய் கூட்டிட்டு வரலாம். அவன்கிட்ட உண்மையை சொல்லிடலாம். இதுக்கப்புறம் ஏமாத்தக்கூடாது அவனை. பிராங்க்லின் எங்க போன? வெட்டுக்கடியில எதுவும் படுத்திருக்கானா? இங்கேயும் இல்லை, வேற எங்க போயிருப்பான்? இவடா பிராங்க்லினை காணோம். இவனுக்கு வேற வரானுங்க. பிராங்க்லின் இங்க இல்லையா? பிராங்க்லின் நைட்டு வந்துருவான். நம்ம பார்ட்டிக்கு எல்லாமே ரெடி பண்ணலாம். வாங்க. 10 hours later. வீடு ஃபுல்லா பயங்கரமா டெக்கரேஷன் பண்ணியாச்சு. ஆனா இன்னும் பிராங்க்லின் மட்டும் வரலையே. எங்க போயிருப்பான்? பிராங்க்லின் நைட்டு வந்துருவான்னு சொன்னீங்க. வீடெல்லாம் நாங்க டெக்கரேஷன் பண்ணோம். ஆனா இன்னும் அவன் வரலையே. அயன் மேன், இது எல்லாம் உங்க பிளானால வந்தது தான். பிராங்க்லின் மட்டும் வரலைன்னா உங்களை நாங்க சும்மாவே விட மாட்டோம். அவன் வரதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். The next day. காலையில வந்தாச்சு, சூரியனும் வந்தாச்சு. ஆனா பிராங்க்லின் மட்டும் வரலையே. ஆமாடா, அதான் எனக்கும் தெரியல. வாங்கி வச்சு கேட்கல என்ன பண்றது? பிராங்க்லினுக்கு கால் பண்ணி கேட்போம். இப்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். பிராங்க்லினுக்கு கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்க பாஸை தவிர மிச்ச எல்லாருமே இங்க இருக்காங்க. எங்க பாஸ் என்ன பண்ணானுங்க சொல்லி விடுங்க. எங்க பாஸ் என்னடா பண்ணீங்க? எங்க பாஸ்ங்கடா. பிராங்க்லின் பாஸ் மட்டும் வரலைன்னா உங்க எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டு வேண்டாம். பிராங்க்லின் எங்க போயிருப்பான்னு தெரியல. ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல போய் பிராங்க்லினை கண்டுபிடிக்கிறோம். பிராங்க்லின், நீங்க டெக்கரேஷன் பண்ணிருக்கிறது எல்லாம் உன் பர்த்டேக்கு தான். உன்னை சும்மா பிராங்க் பண்ணோம். எங்க போனா? இங்க சிம்பா இருக்குது. சிம்பா, பிராங்க்லின் உன் கூட தானே ரொம்ப நேரம் விளையாடுவான். பிராங்க்லினை பாத்தியா? இன்னைக்கு பிராங்க்லினுக்கு பர்த்டேன்னு கேள்விப்பட்டேன். பார்ட்டி வைக்கிறாங்கன்னு சாப்பிடலான்னு வந்தேன். நீங்க என்னன்னா பிராங்க்லினை காணான்னு கேக்குறீங்க. பிராங்க்லின் காட்டு பக்கம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். காட்டுக்கே ராஜா எங்க அப்பா தான். எங்க அப்பாவை போய் மீட் பண்ணுங்க. டேய், இது பூனையா சிங்கமாடா? பூனை மாதிரி கத்துது. சரி வாங்க, பிராங்க்லினை போய் காப்பாத்தலாம். எல்லாரும் கார்ல ஏறுங்க. தடியா ஹல்க், நான் தானே முன்னாடி உட்காருவேன், நீ பின்னாடி உட்காருப்போ. எல்லாரும் கார்ல ஏறியாச்சா? பிராங்க்லினை காப்பாத்துறதுக்காக நம்ம பயணத்தை யாருமே இப்போ பெரிய பொல்லாத பயணம். முன்னால தான்டா பிராங்க்லின் இங்க இருந்து போனோம். பாபு, ஒருவேளை பிராங்க்லின் கிடைக்கலனா என்ன பண்றது? டேய் பச்சை மண்டையா, பிராங்க்லின் மட்டும் கிடைக்கலனா என்ன பண்ணுவேன் தெரியுமா? மிதிச்சு டொங்கு டொங்குன்னு கொட்டி போக்கு குத்தி சக்கு சக்குன்னு மிதிச்சு ஜங்கு குத்தி ஏத்தி வெள்ளு வெளுத்து குத்துன்னு குட்டி பஞ்சராக்கி வேண்டாம். பீலா கரடி தலையா.
வாயை பொத்திட்டு வா. சிம்பாவோட அப்பா சிங்கம் இங்கே தான் இருக்காரு. சரி, சிங்கம் இங்கே தான் இருக்காரு. சிம்பா இங்கே தான் இருக்கீங்களா? உங்க உதவியை தேடி தான் இவ்வளவு தூரம் வந்தோம். பிராங்க்லினை காணோம். காட்டுக்குள்ள எதுவும் இருக்கானா? உங்களுக்கு தான் தெரியும், காட்டோட ராஜா நீங்க தானே. பிராங்க்லினை கண்டுபிடிக்க நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். பிராங்க்லின் காணா போவேன். அவன் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது. அவனை வேற யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க. அவன் இந்த காட்டுக்குள்ள வர கிடையாது. பிராங்க்லின் இந்த காட்டுக்கு வரலைன்னா வேற எங்க போயிருப்பான்? இது என்னது போனுக்கு ஏதோ நோட்டிபிகேஷன் வருது? பிரேக்கிங் நியூஸா? பிரேக்கிங் நியூஸ். நமது லேசாண்டாவில் ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடந்துள்ளது. பிராங்க்லின் என்ற ஒரு நபர் கேக்கை எடுத்து செல்லும் போது குறுக்கே வந்து இன்னொரு லாரி முட்டி விட்டதாக ஒரு தகவல். ஃப்ரெண்ட்ஸ், பிராங்க்லினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. பிராங்க்லின் நம்மளை விட்டு போயிட்டான். பாபு, நீ என்ன சொல்ற? அப்படிலாம் நடந்திருக்க கூடாது. பிராங்க்லின் திரும்பி வா. பிராங்க்லின் நான் தேவையில்லாம அடிச்சிட்டேனே. என்னோட பிராங்க்லின் போயிட்டான். நம்ம பிராங்க்லின் கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. பிராங்க்லினை இந்த நிலைமைக்கு மாத்தினவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். பிராங்க்லின், கண்டிப்பா உன்னை நான் காப்பாத்துவேன். பிராங்க்லின், உன்னை அடிச்சவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அந்த இடத்துக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி அது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். நியூஸ்ல இந்த இடம் தானே சொன்னாங்க. இந்த இடத்துல பிராங்க்லினையே காணோமே. பிராங்க்லின் கொண்டு வந்த கேக்கு தானே அது? ஆமா, பிராங்க்லின் கொண்டு வந்த கேக்கு தான். இந்த கேக்கை சுற்றி இன்னும் ரத்தமாக இருக்குது. ஃப்ராங்க்லினுக்கு தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கா? இவ்வளோ ரத்தமாக இருக்குது. இந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணி போய் யார் அதை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். யாராக இருந்தாலும் அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். ரத்தம் இப்படியே தான் நேராக போகுது. இந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணி போனால் இந்த இடத்துல நிறைய ரத்தம் இருக்குது. ஆனால் இங்கே எங்கேயும் ஃப்ராங்க்லினை மட்டும் காணாமே. இந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணி போனால் ஃப்ராங்க்லின் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எங்கே இருக்குது? இதுக்கு மேலே ரத்தம் இல்லை. இந்த கார் மேலே தான் ரத்தமாக இருக்குது. இந்த காரு முன்னாடிலாம் உடஞ்சிருக்குது. அப்போ இந்த காருக்காரன் தான் நம்ம ஃப்ராங்க்லின் மேலே விட்டானா? இந்த காரை கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு அந்த ஓனர் வருவான். நம்ம சைடுல இருந்து மறைஞ்சிருந்து பார்ப்போம். அவன் வந்தானா பிடிச்ச அவன் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் பாருங்க. மலம பித்தாப்பி. இந்த ஊருக்குள்ள எல்லா பயலும் முட்டா பயல்களா இருக்கானுங்க. இவனுங்க கார் எடுத்துட்டு போனா இவனு கண்டுபிடிக்க மாட்டாங்க. நம்ம கலர்லயே இங்க ஒரு காரு நிக்குது. இந்த காரோட மாட்டையை போட்ட வேண்டிதான். இவ்வளவு சூப்பரான காரை எந்த மண்டப்பம் எங்க நிறுத்திட்டு போனானோ தெரியல. எவன் இருந்தான்னா இன்னுமே இது ஏன் காரு? எவ்வளவு அழகா இருக்கு இந்த காரு. இந்த காரை போய் இப்படி நிறுத்திட்டு போயிட்டானே. அப்ப பிராங்க்லின் மேல காரை விட்டவன் இவன் தானா? இவனை நான் சும்மாவே விட மாட்டேன். டே சவுப்பு மண்டியா, இறங்குடா கீழே. என் பிராங்க்லின் மேல காரை விட்ட இல்ல. யாருல நீ என் மேல கைய வைக்கிற? ஒன்னு புரோட்டா மாவு மாதிரி நான் சுக்கறோம்ல. வாங்கோ. டே அப்பா, என்னோட ஸ்ட்ராங்கா இருக்கானே அந்த தடியன். டே தடியா, நீ ஓ பவரை கட்டிட்ட. இப்ப ஏன் பவரை மாறுறா? சாதாரண ஆள் இல்லப்பா. இவனை இப்படி சமாளிக்கிறது? டே தடியா, என் மேலேயே கைய வச்சிட்டல நீ. இன்னைக்கு நான் உனக்கு என்ன பண்ண போறேன் பாருடா. இந்த வாங்கோ. இல்ல, என்ன எதுக்குல அடிக்கிற? காரணத்தை சொல்ல. என் பிராங்க்லின் உன்னை என்னடா பண்ணான்? என் பிராங்க்லினையே நீ கார் விட்டு சாவடிச்சிட்டேடா. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. பறந்து போட உன்னை அழிக்காம விட மாட்டேன்டா. என்னோட ஒட்டு மொத்த பவரையும் யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. இன்னைக்கு உன் கதை முடிஞ்சிச்சுடா. இல்ல, யாருல அந்த பிராங்க்லின் என்ன ஏன்ல அடிக்குதா? அடிக்கடிக்கு எழுந்திரிச்சுக்கிட்டே இருக்கான். டே உன் கதை முடிஞ்சு. என்கிட்டயே ஆட்டம் கட்டுறியா நீ? என் பிராங்க்லின் மேல எதுக்கு கார் விட்டு ஏத்துன? ஒழுங்கா சொல்லிடுறா மண்டையா. உன் காரு தானே அங்க நிக்குது. இல்ல, அது என் காரே இல்ல. ஓரமா நிக்குதுன்னு ஆட்டை போடலான்னு வந்தேன். நீ என்ன பிடிச்ச அடி அடி அடிக்கிற? யாருல அந்த பிராங்க்லின்? அப்ப அந்த காரோட ஓனர் நீ கிடையாதா? டே திருட்டு போயல, ஓடி போயிரு. நான் கூட உன்ன காரோட ஓனர்னு நினைச்சு அடிச்சுட்டா. அப்ப அந்த காரோட ஓனர் யாருடா? கண்டிப்பா அவன் திரும்பி வருவான். இங்க மறைஞ்சிருந்து பார்க்கலாம். காரை எடுக்க வரட்டும், அதுக்கப்புறம் இருக்குது அவனுக்கு ஆப்பு. ஓ, இவ்வளவு பெரிய பூதமா? இது அந்த கிளவியாச்சே. இந்த பூதம் எதுக்கு இங்க வருது? இந்த பூதம் தான் இந்த காரோட ஓனரா? இந்த கார் இந்த கிளவி தான் எடுக்குது. அப்ப இந்த கிளவி தான் பிராங்க்லின் மேல காரை விட்டு ஏத்திருக்கோம். கிளவி எங்க தப்பிச்சு போற? இல்ல, மேல விட்டுறாதல. யாருல நீ என் மேல காரை விட வர? அப்ப இந்த 3 தலை வச்சிருக்கிற அண்டாவாய் கிளவி தான் பிராங்க்லின் மேல காரை விட்டு ஆக்சிடென்ட் பண்ணுச்சா? இந்த கிளவியா சும்மா விட மாட்டேன்ல. கிளவி எங்க தப்பிச்சு ஓடுற? நீ தப்பிச்சு ஓடலாம் மட்டும் நான் உன்னை விட்டுருவேனா? உன்னை தேடி வந்து அழிக்கிறேன். கிளவி இங்கதான் இருக்குது இந்த கிளவி. எங்க அப்பா, இவ்வளவு பெரிய கிளவியா இருக்குது. கிளவியோட மண்டையை காணா. கார் செட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? எங்க அப்பா, எவ்வளவு பெரிய கிளவி. இன்னும் இத்தனை பாடி கார்டு நிக்கிறீங்க. நம்ம பிராங்க்லின் கூண்டுக்குள்ள போட்டு அடிச்சு சித்திரவதை பண்றானுங்களா? இந்த கிளவி தான் இப்ப கடத்திட்டு வந்துருச்சாட்டுக்கு. இன்னும் பிராங்க்லின் சாப்பிடல. கிளவி நான் பொறுக்கி பண்ணல. இரும்பு மனுஷா, நீ வந்துட்டியா? என் காலை வச்சு உன்னை நசுக்கி சட்னி ஆகிறேன். யார சட்னி ஆக்குறாங்கன்னு பார்க்கலாம். அந்த வாங்கோ செத்து கிளவி கதை முடிஞ்சிச்சு. ஓ, எழுந்திரிச்சிச்சு. இது சாதா கிளவி இல்லையாட்டுக்கு. இந்த வாங்கோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அந்த கிளவி. இந்த கிளவி எப்படி அழிக்கிறது தெரியல. நாட்டுக்கட்ட கிளவியா இருக்கும் மட்டுக்கு இந்த கிளவி எப்படி அழிக்க போறேன் பாருங்க. காப்பாத்துங்க. கிளவி என்னையவே அடிச்சுட்டு
வச்சிட்டில, இன்னைக்கு நான் மொத்தமாக உன்னை அழிக்கிறேன். இந்த வாங்கிக்கோ, என்னோட ஒட்டுமொத்த பவரையும் வச்சு உன்னை அழிக்கிறேன். இந்த கிராணி கிளவியோட கதை முடிஞ்சிச்சு. கிளவி, நீ 3 தலை வச்சிருந்தேன்னா பெரிய ஆளா? பார்க்க தான் பெரிய ஆளா இருக்கிற. உள்ள ஒன்றும் இல்லை, இங்கே வாயப்பா இருக்கு, எவ்வளோ பெருசு இருக்குது, பெரிய கொகமா இருக்குது. பிராங்க்லின், உன்னை காப்பாற்ற நான் வந்துட்டேன் நண்பா, நீ கவலைப்படாத, உன்னை காப்பாற்றி கூட்டிட்டு போறேன். ஃபர்ஸ்ட் இந்த கேட்டை உடைச்சி எடுக்கணும், நீ கவலைப்படாத, என் பவரை வச்சு நான் இதை உடைச்சிடுறேன். இந்த கேட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எஸ், உடைச்சாச்சு. எப்படியோ பிராங்க்லின், உன்னை காப்பாற்ற வந்துட்டேன், வா வீட்டுக்கு போகலாம். பிராங்க் பண்ணலாம் தான் இவ்வளோ பிளான் பண்ணோம், அது ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை போய் மாட்டிக்கிச்சு. மன்னிச்சுக்கு பிராங்க்லின். டேய், நீ இங்கேயும் வந்துட்டியா? உங்களெல்லாம் நான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன்டா. ஆனால் என் பர்த்டே அன்னைக்கு பர்த்டே விஷ் சொல்லாமல் என்னை அடிச்சு கேவலப்படுத்தி வெளியே துரத்தி விட்டீங்கல்ல. இன்னுமே உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். பிராங்க்லின், ஓடாத, நின்னே உன்னை காப்பாற்ற தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். மன்னிச்சுக்கு என்ன, நின்றா. நான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைச்ச எல்லாருமே என்னை ஏமாத்திட்டாங்களே. என் பர்த்டேவே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எனக்கு யாரு பர்த்டே விஷ் சொல்லுவா? சரி, நம்மளும் டோரிமானுக்கு பர்த்டே விஷ் சொல்லல, நம்மளாவது போய் டோரிமானுக்கு பர்த்டே விஷ் சொல்லுவான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி இருக்காங்க, நம்மளும் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாஸ், நீங்க வந்துட்டீங்களா பாஸ்? உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் பாஸ். நீங்க மட்டும் தான் பாஸ் எனக்கு 3 நேரம் சோறு போட்டு நல்லா பாத்துக்கிறீங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் இங்க யாருமே என்ன பாத்துக்கல தெரியுமா? அப்புறம் உங்களுக்கு பர்த்டே விஷ் சொல்ல மறந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே பாஸ். லக்கி, உனக்கு இருக்க மனசு கூட இங்க இருக்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடையாது. அவனுங்களாம் ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பானுங்க, நான் அப்படியே போயிடுறேன். இங்க இருந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லை எங்கே போனானுங்க? ஃப்ரெண்ட்ஸ், தெரியாமல் உங்களை திட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போனீங்க? ஃப்ரெண்ட்ஸை காணாமே, எங்கே போனானுங்க தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன். அந்த கண்ணாடி யாரோ தெரியுறாங்க. ஸ்பைடர்மேன், சின்சான், எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் அப்படி பேசியிருக்க கூடாது. ஃப்ராங்க்லின், நீ இல்லாமல் நாங்கள் எவ்வளோ கவலைப்பட்டோம் தெரியுமா? உங்ககிட்ட அன்னைக்கு நாங்கள் அப்படி பேசுனது உன்னை ஏமாற்றி நைட்டு உனக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்கலான்னு தான் நினச்சோம். ஆனால் நீ அது ப்ராங்க்னு புரிஞ்சிக்காம இங்கேருந்து போயிட்டேன். நாங்கள் அன்னைக்கு பண்ணது ப்ராங்க் தான், எங்களை மன்னிச்சுக்கு ஃப்ராங்க்லின். ஓஹோ, இதுதான் விஷயமா? அப்போ நீங்கள் என்னை ஏமாத்தலான்னு பார்த்துருக்கீங்க. நான் ஏமாறவே இல்லை பத்தியா? நீங்கள் தான் எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாங்களா? ஹாப்பி பர்த்டே ஃப்ராங்க்லின். பாட்டு பாடுற கேப்ல கேக்கு மேல பள்ளி கிள்ளி விழுந்துற போகுது. அள்ளிக்குங்கோ, இந்த கேக்கை கொஞ்சம் கிள்ளிக்குங்கோ, என் பாட்டை கேட்டு எல்லாரும் துள்ளிக்குங்கோ. அல்டிமேட் கோளாறு, அன்லிமிட்டட் பாலாறு, வாயில எடுத்து கொஞ்சம் ஊத்திக்குங்கோ. ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஃப்ராங்க்லினோட பர்த்டேவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ராங்க்லினுக்கு விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃப்ராங்க்லின் பர்த்டே வீடியோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.